குடுமி கரெக்டா போய் சிபிஐல மாட்டிக்கிச்சா இல்லையா? சரி, நீதி வெல்லும் என்றா நீதி வெல்லும். அப்ப வந்து உன்னை வந்து என்கொயரி பண்ண மாட்டானா? சார்ஜ் ஷீட் போட மாட்டானா? அண்ணன் மேல தப்பே இல்ல, 41 பேர் கொண்டுட்டாங்க, அண்ணன் பாவம்ன்றாங்க. அண்ணன் பாவம் போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் விஜய் வந்தால் மரணம் இலவசம்னு போர்டு போடுவான். போய் செத்து போங்க. குருமூர்த்தி காலில் போய் விழுந்த குடுமி அமித்ஷா கிட்ட மாட்டிச்சு. அதை கொண்டு மாட்டி விட்டவன் புஷி ஆனந்தன் ஆதரவாஜனாவும் மாட்டி விட்டாங்க. உன்னை கொலைக்கேசில் உள்ளதுட்டானா இல்லையா? அப்ப இதை தாண்டி அரசியல் ரீதியா பிஜேபியோட கொள்கை எதிரின்னு மேடையில பேசினார் விஜய் அவர்கள். விஜய வந்து பிஜேபியினுடைய கொள்கை எதிரி எவனா சொன்னான்னா அந்த இட்லியை சட்னி கூட நம்பாது. காலையில் எழுந்து விட்டார், பல்லு விளக்குறார், இப்பதான் உச்சா போயிருக்கார், காரில் ஏற போகிறார், திடீரென்று கதவை மூடினார், திடீரென்று ஏறி உட்கார்ந்து விட்டார், திரும்பி பார்த்து கையாட்டினார். ஏண்டா வெக்கமா இல்லை அந்த ஊடகங்களுக்கு? 8:30 மணிக்கு நாமக்கல் 8:45 போறவன் 8:45 தான் கிளம்புறான் இங்க இருந்து. என்ன அர்த்தம் அது? அப்ப மக்களை வந்து முட்டாள்கள் நினைக்கிறவன் தானே அப்படிதான் செய்வான். ஒரு அன்டெஸ்டட் நடிகர் இளைஞர்கள் கூட்டம் அவர் பின்னால போகுது அப்படின்னா அந்த இளைஞர்கள் கூட்டம்லாம் ஓட்டா மாறிடுமா? மாறாது, விழுகும். சரி, அந்த ஓட்டை வச்சு நீ ஒண்ணும் பண்ண முடியாது. 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு வித்தவன் தானே ரசிகன். எப்படி உருவானா? நீ என்ன படத்துல பெரிய கொள்கை கருத்துக்களை பரப்பிட்ட? நீ ஒரு விரல் புரட்சின்னு பாட்டுலாம் பாடி, ஒரு விரல் புரட்சி கிழிச்சு இலவச பொருட்கள் கூடாதுன்னு படத்துல காமிச்சாரு சார். டிவியை கொண்டு வந்து போட்டு உடைச்சாரு. டிவியோட உடைச்ச நீ உன் வீட்டுல நீ எந்த டிவியை வச்சிருக்க? கார் வாங்கின காருக்கு வரிக்கிட்டு இருக்கிய நீ. பஸ்ல ஏறாத, கார்ல ஏறாத, பைக்ல வராத, எல்லாத்தையும் பண்றானா இல்லையா? நீ சொல்றது கேட்கறானா? கேட்கக்கூடிய ரசிகனா இருக்கானா? அப்ப முதல்வர் வந்து செவனேன் இருந்திருந்தாருன்னா, செந்தில் பாலாஜி அனுப்பாம இருந்திருந்தாருன்னா 241 பேர் செத்துருப்பான் சிகிச்சைக்கு போறவங்க உட்பட இல்லையா? ஆமா, உட்பட. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு இணைப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவரின் சிறப்பு உதவியாளர் திரு பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஒரு மெகா கூட்டணி அமைய இருக்கு அப்படின்னு திரு எடப்பாடி அவர்கள் பேசியிருக்கிறார். அவர் பேசக்கூடிய அதே கூட்டங்கள்ல தாவேக்காக்காரங்க கையில கொடியோட வந்து நிற்கிறாங்க. அப்போ ஒரு மெகா கூட்டணி அமைய இருக்கு, தாவேக்காக்காரர்கள் கொடியோடு வந்து நிற்பது கரூருக்கு பிறகு விஜயை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறதா பிஜேபியும் அதிமுகவும்? ஆமா, அதாவது ஜெயலலிதா அவர்கள் கூட்டணியே இல்லாம ஜெயிச்சாங்க. கூட்டணியே இல்லாம ஜெயிச்சாங்க, கூட்டணியோடும் வென்று இருக்காங்க இல்லையா? அதுவும் நடந்திருக்காங்க. கூட்டணி இல்லாம ஜெயிச்சிருக்காங்க. சரி, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே 20% வாக்குகளை தக்க வைத்திருக்கிறார். சரி, 44% வாக்குகளை கொடுத்து விட்டு சென்றார் ஜெயலலிதா அவர்கள். சரி, 20% வாக்குகளை தக்க வைத்து அதிமுக கட்சியை தன் வசம் வைத்திருக்கிறார். சரி, ரெட்டலையை காப்பாற்றிருக்கார். சரி, பொதுச் செயலாளராக இருக்கார். சரி, அவருக்கு வந்து 18% உள்ள என்டிஏவோட சேர்ந்தா சரி 39%ஓட ஜெயித்து விடலாம் என்று அமித்ஷா கனவு கண்டார். சரி, திருநெல்வேலியில் வந்து தூத்துக்குடியில் வந்து சொல்லிட்டு போனார். சரி, அமித்ஷா. சரி, ஆனால் நிலைமை தலைகீழாக மாறி போச்சு. சரி. அப்போ இன்னைக்கு பிஜேபியிட்ட இருக்குது 5% தான் இருக்கு. மற்றதெல்லாம் கழிச்சிட்டு இல்லையா? ஓபிஎஸ், வெறும் பிஜேபி மட்டும். நம்ம டிடிவி, ஓபிஎஸ், ராமதாஸ், ஜிகே வாசன்ல வந்து எல்லாருமே கழிச்சிட்டான். அப்புறம் அண்ணாமலை இவங்களெல்லாம் கழிச்சிட்டிங்கன்னா 5% தான் இருக்கு. சரி, அப்போ 20%, 25% வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? சரி, சரி. அதனால வந்து எப்படியாவது தாவேக்கா வந்துட்டா அதை வச்சு கூட்டணியில் ஜெயித்து விடலாம். ஏன்னா தாவேக்காவுக்கு 27% வாக்கு இருக்கு, வாக்கு வங்கி இருக்கு இல்லையா அப்படின்னு ஆதவ் சொல்றாரு. அப்படின்னு யாரு சொன்னா? ஆதவ் சொல்றாரு. ஓ, ஆதவ் தான். ஆதவ் சொல்றாரு. எலெக்ஷன் ரிசல்ட் போல் ஆஃபீஸர் அவரு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தோன்னே வெளியே வந்து சொல்றாரு 27% வாக்கு எங்ககிட்ட இருக்கு, வளர்ந்து வருது, அதை பார்த்து பயந்துட்டாங்க திமுக அப்படின்றாரு. எதுக்கு உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாட்டின உடனே சொல்றதும் சொல்றது 50% இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு 27? சரி. அதாவது ஆதவெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் கேட்டு, சரி, அதை வந்து ஒரு லாட்டரி சுருட்டல் அதிபருடைய மருமகன், அவங்க மாமியார் ஐஜேகே கட்சியில் இருக்காங்க.
அவங்க மகன் வந்து பிஜேபியில் இருக்காங்க, சரி. இவர் வந்து விஜய்கிட்ட இருக்காரு. ஏன்னா இவருக்கு சமூக நீதி மேல நம்பிக்கை இருக்கு இல்லையா? என்ன சமூக நீதி? விசிகால இருந்திருக்காரு, அண்ணன் திருமாவோடு பயணம் பண்ணியிருக்காரு. அப்ப சமூக நீதி தத்துவத்தின் மீதும் பெரியாரின் மீதும் அம்பேத்கர் மீதும் ஒரு பற்று இருக்கிறதுனால விஜயோட வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படியா? அதெல்லாம் இருக்கு. அவரே சொல்றாரு, நான் எனக்கும் சமூக நீதி தான் தேவை அப்படின்றாரு. சிங்கம் தான் சொல்லும், நான் இன்னைக்கு விரதம் சாப்பிட மாட்டேன். சிங்கம் இருக்குல்ல, சரி, விரதம் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சிங்கம் சொல்லுவோம். சரி, பதிச்சுன்னா சொல்லி முடிச்சிடும். ஓ சரி. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோக்கர்ஸ் எல்லாம் வந்து 27% இருக்கு, 30% இருக்கு இப்படின்னு சொல்றதெல்லாம் நம்பி ஏமாறுற நிலையில எடப்பாடி இருக்காரு. அப்ப என்ன அடிப்படையில சார் சொல்றாரு? ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்லையா? இல்ல ஏதோ ஒரு கணக்கு இருக்கணும் இல்லையா? வர கூட்டத்தை வச்சு சொல்றாரு. கணக்கு கூட்டத்தை வந்து நீங்க செயற்கையான கூட்டத்தை கூட்டுனா கணக்கு இருக்க தான் செய்யும். அப்ப ஊடகங்கள் தொடர்ந்து அவரை காட்டிட்டே இருக்காங்க. 10 ஊடகமும் திரு விஜய் அவர்களுடைய வருகையை காட்ட தான் செய்வான். பணம் நீங்களும் போய் கொடுங்க, ஊடகம் உங்களுக்கு காட்ட தான் செய்வான். பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா ஊடகம் என்ன பண்ணுவான்? ஊடகம் இன்னைக்கு வந்து பணம் கொடுத்தீங்கன்னா காலையில் நீங்கள் எந்திரிக்கிறதுலேருந்து உச்சா போகிறது வரைக்கும் காமிப்பான் ஊடகங்களே. அவங்க ரெடியாக இருக்கான், அதை எதை வேணாலும் காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். பணம் கொடுத்தீங்கன்னா காமிப்பாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் வந்து 27% இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? ஏங்க, தமிழ்நாடு முழுக்க மாநாடுன்னு எதுக்கு போடுறாங்க? தமிழ்நாடு முழுக்க இருக்க தொண்டர்களை கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல கூட்டி மாநாடு போடுறது, அது வந்து நியாயம், அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் கரூருக்கு போகிறது, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறது, நாமக்கலுக்கு போகிறது, இப்படி போகிற தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துல எல்லாம் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து கூட்டு வந்தால் அதுக்கு ஒரு கூட்டமா? என்ன சார், 10,500 பேர் வருவான்னு சொல்லிட்டு 20,000 பேரை கூப்பிட்டு வந்து இன்னைக்கு செத்தவன் எத்தனை பேர் வெளியின் மாவட்டத்துக்காரன் சொல்லுங்க? 29 பேர் தான் கரூரை சார்ந்தவர்கள். 41 மிச்சம் இருக்கவெல்லாம் தேனி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திண்டுக்கல்னு பக்கத்து மதுரை மாவட்டம், கோயில்பட்டி, இப்படி செத்தவன் இருக்கானே. அப்போ அங்கிருந்தெல்லாம் எதுக்கு வந்தான்? எதுக்கு கூட்டம் வந்தான்? அப்போ இவங்க வந்து ஒரு செயற்கையான கூட்டத்தை கூட்டி ஊடகத்துக்கு பணத்தை கொடுத்து இவன் காலையில் எழுந்து விட்டார், பல்லு விளக்குறார், இப்போதான் உச்சா போயிருக்கார், இப்போதான் வெளியே வர்றார், இப்போ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கார், காரில் ஏற போகிறார், திடீரென்று கதவை மூடினார், திடீரென்று ஏறி உட்கார்ந்து விட்டார், திரும்பி பார்த்து கையாட்டினார். ஏண்டா வெக்கமா இல்லை இந்த ஊடகங்களுக்கு? உங்களுக்கே கொஞ்சம் கூட மானம், மரியாதை, ரோசம்னு ஒன்று கிடையாது ஊடகங்களுக்கு. பணம் கொடுத்தா எதை வேணாலும் போடுவீங்களா நீங்கள்? 8:30 மணிக்கு வர 8:30 மணிக்கு நாமக்கல் 8:45 போகிறவன் 8:45 தான் கிளம்புறான் இங்கேருந்து. என்ன அர்த்தம் அது? அப்போ மக்களை வந்து முட்டாள்கள் நினைக்கிறது தானே அப்படிலாம் செய்வான். ஆனால் அவங்களும் காத்துட்டு இருக்காங்க, 8 மணி நேரம் ஆனாலும் நிற்கிறாங்க. ஆமாம், நிற்பான்ல. பொண்டாட்டி புருஷனுக்கு காத்துக்க மாட்டான், புருஷன் பொண்டாட்டி காத்துக்கிற மாட்டான். ஒரு கடையில், ஜவுளி கடையில் போய் ட்ரெஸ் எடுக்க சொல்லுங்கள், 8 மணி நேரம் காத்துட்டு போனா அவனாவது புருஷன் முடியாது, நிற்க முடியாது. சரி, ஏதாவது ஒரு இடத்துல போய் பொண்டாட்டி காத்துட்டு இருப்பாளா 8 மணி நேரம்? வாய்ப்பே இல்லை. அப்போ இவங்களுக்கு போய் காத்துக்கிட்டு இருக்கான்னா எப்படிப்பட்ட ஒரு முட்டாப்பைய கூட்டமாக இருக்கும் அது? இல்லை, ஒரு மாற்றம் வேணும்னு விரும்புகிறாங்க. மாற்றம் என்ன மாற்றம்? இவர் என்ன மாற்றத்தை கொண்டாந்துருவாரு? கல்வியில் தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான சாலை வசதி, தரமான குடிநீர் நீர் வசதி, தரமான மருத்துவம், தரமான ரோடு, இதுதானே நான் சொல்ல முடியும். இதில் என்ன புதுசாக நான் சொல்கிறது அப்படின்னு கேட்குறவன்ட்ட போய் என்னத்தை புதுசாக நீங்கள் எதிர்பார்த்துருவீங்க, மாற்றத்தை எதிர்பார்த்துருவீங்க? உனக்கு தரமான கல்வினாலே என்னென்னு தெரியல, தரமான மருத்துவம்னா என்னென்னு தெரியல, இப்போ என்ன கல்வி கொடுக்குறாங்க, என்ன கல்வி கொடுக்கணும்னு தெரியல, என்ன மருத்துவம் கிடைக்குது, என்ன மருத்துவம் கொடுக்கணும்னு உனக்கு தெரியல, சாலை வசதி, ரோடு வசதி தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையான்னு தெரியல உனக்கு. தமிழ்நாட்டில் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, பீகாரில் என்ன ஆயிருக்குன்னு உனக்கு தெரியல. எதுவுமே தெரியாதவன் இங்கேருந்து நான் சந்திரமண்டலத்தில் போய் ஐடி கம்பெனி வைக்க முடியும்னு கேட்குறேன். சந்திரமண்டலத்தில் வந்து ரிசர்ச் ஸ்டேஷன் உருவாக்குறதுக்கு அமெரிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இந்தியா இங்கேருந்து சந்திரமண்டலத்துக்கு மங்கள்யான் அனுப்பி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு. உனக்கு என்ன தெரியுது? சயின்ஸும் தெரியல, வரலாறும் தெரியல, புவியியலும் தெரியல, அரசியலும் தெரியல, பொருளாதாரம் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. இந்த மண்ணிட்டு போய் எப்படி நீங்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க இந்த மக்கள்? சினிமா நடிகர்னு போயிட்டு இருக்காங்க, அரிதார பூசி வரக்கூடிய சினிமா நடிகர் வந்து காப்பாற்றிடுவான்னு போனாங்க, தன்னைத்தானே செத்து தொலைஞ்சிட்டு போயிட்டாங்க. இப்போ மக்கள் போகிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க மக்கள் மேலே மக்கள் போகிறாங்க அப்படின்றோம். மக்கள் போகிறதுக்கு எடப்பாடி அவர்கள் நகர்றாரு சார். விஜய் எடப்பாடிக்கு வேற வழி இல்லை. அவரால் வந்து ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க முடியாது, அவரால் சரி டிடிவியை சேர்த்துக்க முடியாது,
அது அவரை பொறுத்த வரைக்கும் நியாயமான கூற்று அது. சரி, இவர்கள் இருவரையும் சேர்த்துக்கிட்டா அவருடைய இருப்பு அங்கே கொஸ்டின் பண்ணப்படும். சசிகலாவை சேர்த்துக்க முடியாது. சசிகலா வந்தால் திரும்பவும் அந்த அந்த பழைய ராஜ்யம் வந்துடும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது கூட ஓரளவுக்கு நியாயம்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் எடப்பாடி பை ஹிம்செல்ஃப் இன்னைக்கு அதிமுகவை தனியாக நடத்தி 2024 போல அவர் தொடர்ந்து அந்த ஸ்டாண்டில் இருந்திருப்பாரானால் அவருக்கு கண்டிப்பாக தமிழக மக்கள் ஆதரவு கொடுத்திருப்பார்கள். 26 முதலமைச்சர் ஆயிருப்பாரா? முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, இந்த 20% இருந்து கூட பெர்சன்டேஜ் வாங்கியிருப்பார். 26 24 போச்சு நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு பிஜேபி ஓடினார் பார்த்தீங்களா, அவர் நம்பகத்தன்மை இழந்து விட்டார். அதான் அவருடைய தன்னைத்தானே நம்பகத்தன்மை இழந்துட்டார். அப்ப நீங்க எப்படி அவர் வந்து ஒரு வழியில நீங்க எடப்பாடியை வந்து நீங்க வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதிமுக எடப்பாடி கிட்ட இல்லாம வேற ஆள்கிட்ட போயிருந்தா அதிமுக இந்த நிலைமையில கூட இருந்திருக்காது. சீக்கிரம் அடை வச்சுட்டு போயிருப்பாங்க பிஜேபி கிட்ட. ஓ, இது பாராட்டலாம். சீக்கிரம் அடை வச்சுட்டு போயிருப்பாங்க. ஓரளவுக்கு எடப்பாடி வந்து தாங்கி நிற்கிறாருன்னு தான் சொல்லணும். தாங்கி நிற்கிறாரு. அவருக்குன்னு இன்டர்னல் ப்ராப்ளம் இருக்கு. அவருக்குன்னு அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருக்கு. சிபிஐல இருக்காரு, அவர் பேரும் இருக்கு. அதனால வந்து இடி கேஸ் இருக்கு. அதனால வந்து அவரும் அவர் சுற்றி இருக்கிற அமைச்சர் மேல இருக்கு. அதனால பிஜேபிக்கு பணிந்து போகக்கூடிய சூழல் இருக்கு. அப்படி இருந்துமே இவர் வந்து அந்த ஸ்ட்ராங்கா இருக்காரு. நான் அதிமுக ஆட்சி தான், என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொன்னாலும் நான் அதிமுக ஆட்சி தான் வருவேன் இவர் தைரியமா அங்க சொல்லிட்டு இருக்காரு. அங்க சொல்ல மாட்டாரு. சரி, அங்க போய் சொல்ல மாட்டாரு. மக்கள் மத்தியில சொல்றாரு. சரி, அதிமுக ஆட்சி தான். அவன் பார்த்துட்டு இருக்கான். உன்னை பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை வாங்க விட்டா தானே நீ அதிமுக ஆட்சின்னு சொல்லுவ. உன்னை எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சிடுவோம். அப்ப நீ கூட்டணி ஆட்சிக்கு தான் வரணும் அப்படின்னு அவங்க கணக்கு வேற கணக்கு. ஓ, அதையாவது சொல்றாரு எடப்பாடி. இதே வேற ஆள்கிட்ட இருந்திருந்தா என்ன ஆகும்? இப்ப செங்கோட்டையன் வந்து எந்திரிச்சாரு. இப்ப என்னாச்சு? ஆளே காணுமே. அமைதியா 10 நாள் நாங்க உடனே ஒருங்கிணைப்பு முயற்சி எடுப்போம். எங்க ஒருங்கிணைப்பு முயற்சி எடுத்தீங்க? ஒண்ணுமில்லாம போச்சா? அப்ப இவர்கள்லாம் வந்து என்னன்னா அதுக்கு எடப்பாடியே எவ்வளவு பேடு. இது எடப்பாடி அவர்கள் அதிமுக கூட்டணியில வந்து திரு விஜய் அவர்கள் இணைவது என்பது ஓரளவுக்கு நல்லா எடப்பாடியுடைய பலவீனம் தெரிகிறது. ஒரு அன்டெஸ்டட் நடிகர் இளைஞர்கள் கூட்டம் அவர் பின்னால போகுது அப்படின்னா அந்த இளைஞர்கள் கூட்டம்லாம் ஓட்டா மாறிடுமா? மாறாது. எப்படி மாமா? எந்த அடிப்படையில நீங்க மாறாதுன்னு சொல்ல மாறும் இல்லையா? ஓட்டு விழுகும். சரி, அந்த ஓட்டை வச்சு நீ ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஓட்டை வச்சு நீ ஜெயிக்க முடியாது. இல்ல சார், கூட்டணியில வந்தா அதே ரெட்டலைக்கும் ஓட்டு போடணும் இல்லையா? ஆமா, ரெட்டலைக்கு ஓட்டு வரும். ஓட்டு போடணும் இல்லையா? ஓட்டு வரும். அதை வச்சு நீ ஜெயிச்சா தானே முடியும். சரி, அல்டிமேட்டா என்னங்க? அல்டிமேட்டா 45% அடிக்கணும். ஆமா, 118 தொட்டுறணும். ஆமா, 45% எப்படி அடிப்பேன் சொல்லுங்க? இவங்கிட்ட இருக்கிறது 25, இன்னொரு 20 அடிக்கணும். எப்படி அடிப்பீங்க? 20 வந்துருமா அவருக்கு? எப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? இவங்க கிட்ட ஒரு 20 இருக்கு. அதிமுக ஆதரவு, திமுக எதிரான மனநிலை, ஒரு எதிர்ப்பலை இருக்கும் இல்லையா? இயல்பாக இருக்கும். ஆட்சி மீது எதிர்ப்பலை இருக்கும். அது கூடுதலா இணையலாம். புதிய வாக்காளர்கள் இணையலாம். இல்ல விஜயுடைய வருகை இணையலாம். பிஜேபி இணையறதுலாம் ஒரு பலமா. என்னதான் இருந்தாலும் இருக்க ஓட்டல தானே பிரிக்கணும். அதிமுக திமுக எதிர்ப்பு மனநிலை இருந்தாலும் மேக்சிமம் 3% போகும். அது 3ல இருந்து 5% போகும். அப்படின்னா அவங்க 40% இருக்காங்க. 45% அவங்களுக்கு 45ல இருந்து 50% ரேஞ்சில் இருக்காங்க. இப்போ டிஎம்கே கூட்டணி 5% போட்டோம், 10 கூட போட்டோம். டிஎம்கேல இருந்து 10 கூட விஜய்க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. திமுக ஓட்டு ஏதாவது பிஜேபிக்கு போகுமா? நிச்சயம் போகாது. திமுக ஓட்டு ஏடிஎம்கேக்கு போகுமா? போகாது. திமுக ஓட்டு விஜய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, 10% போகும். ஆனா சார், இப்ப அதாவது 2016ல அதிமுக ஆட்சிக்கு வராங்க, 2021ல திமுக ஆட்சிக்கு வராங்க. அப்ப 16ல அவங்க ஆட்சி வருவதற்கும் திமுக இவங்க ஆட்சி நேரத்தில் வருவதற்கும் காரணமாக இருந்த ஒரு 3-4% ஓட்டே போதுமானது இல்லையா ஆட்சி மாத்தி அமைக்கிறதுக்கு? அது வந்து ஒருங்கிணைந்த அதிமுக இருந்துச்சு. அது ஒரு கூட்டணியா இருந்தது. ஒருங்கிணைந்த அதிமுக இருந்துச்சு. ஓபிஎஸ் கூட இருந்தாரு. எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க. பாமக இருந்தது, பிஜேபி இருந்தது, எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. சரி, அப்படி இருந்தா ஜெயிக்க முடியல. நீ ஒருங்கிணைந்த அதிமுக எங்க இருக்கீங்க? இப்ப இந்த கரூருக்கு பிறகு சார், கரூருக்கு பிறகு பல ஊடகங்கள்ல ரொம்ப சூசகமா சொல்றாங்க. திரைமறைவா திரு விஜய் அவர்கள் மேல டெல்லியில இருக்கவங்க சில நபரோட பேசினார், அமித்ஷாவோட பேசினார்.
கூப்பிட்டு கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க, மிரட்டினாங்க அப்படின்லாம் ஒரு செய்தி வருது சார். அதெல்லாம் உண்மைதானே சார்? சரி, ஓப்பனா உண்மை என்ன உண்மை? அதான் உண்மையா? சிபிஐ விசாரணை கேட்காம சிபிஐ விசாரணை கொடுக்குறான். எப்படி அது? இல்ல பாதிக்கப்பட்டவங்க தரப்பா கேட்கறதா கேட்டதுக்கு என்ன ஆதாரம் இருக்கா? பாதிக்கப்பட்ட சார்ல கேட்டது ரெண்டு பெட்டிஷன் வந்து ஃபேக் பெட்டிஷன். அப்போ நான் வந்து நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வருது, எனக்கு தமிழ்நாடு அரசு மேல நம்பிக்கை இல்லை, நான் சொன்ன உடனே சிபிஐ விசாரணை கொடுத்துருவான் சுப்ரீம் கோர்ட்டு? வாய்ப்பே இல்லை. அப்புறம் என்ன அர்த்தத்துல கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு? ஆனா சொல்றாங்க நேர்மையா நடக்கும். என்ன நேர்மையா நடக்கும்? எப்படி நேர்மையா நடக்கும்? மூணு சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் சுப்ரீம் கோர்ட்டு மாநில அரசை கன்சல்ட் பண்ணாம ஒப்புதல் இல்லாம சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம். ஒன்னு வந்து ஆர்டிகல் 332 ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு சீரியஸ் வயலேஷன் இருந்துச்சு அந்த கேஸ்ல அப்படின்னா மாநில அரசு ஒப்புதல் இல்லாம சிபிஐ விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிடலாம். சரி, ஆர்டிகல் 226 படி இன்டர்ஸ்டேட் கான்ஃபிளிக்ட் வருது, ஒரு பிரச்சனைனால இன்டர்ஸ்டேட் கான்ஃபிளிக்ட் வருது, இல்ல வந்து நேஷனல் ரேமிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேஸா அது இருக்கு அப்படின்னா மாநில அரசு ஒப்புதல் இல்லாம சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம். 2. மூன்றாவது, மாநில அரசு காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்படுகிறது என்று நிரூபிக்கப்பட்டால் நடந்து நடக்கிற ஆதாரம் கிடைத்தால் அப்போ வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம். இந்த 3 தான், இந்த 3 சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியும். சரி, டக்குன்னு எடுத்த நீ விஜய கேட்கல சிபிஐ விசாரணைக்கு. ஆமா, அவங்களே கேட்கல. எவனோ ஒருத்தன் வந்து பிஜேபி காரனும் ஏடிஎம்கே காரங்களும் போலியான ஆளுகளை தயார் செய்து 2 பேர் செல்வராஜ் பன்னீர்செல்வம் வந்து கோர்ட்ல சொல்லிட்டாங்க நாங்க தெரியாதுங்க அப்படின்னு. தெரியாது. அப்ப அதை பேஸ் பண்ணி எவனோ இன்னொருத்தன் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு ஒருத்தன் கேட்கறான். கேட்ட உடனே நீ சிபிஐ பொதுநல வழக்கா வராரு, அவர் பொதுநலமா வராரு. விட்டுறியா? தமிழக காவல்துறை ஒருதலைபட்சமாக நடந்தது அப்படின்றதுக்கு ஆதாரம் எங்க? தனிநபர் ஜட்ஜி செந்தில்குமார் தலைமையான ஜட்ஜி வந்து நீங்க வந்து உங்க ஜூரிஸ்டிக்ஷன் தாண்டி நீங்க இந்த கேஸ்ல ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ்நாட்டு அதிகாரிகள் பிரஸ் மீட் வச்சாங்க. அமுதா ஐஏஎஸ், ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் டேவிட்சன் ஆசீர்வாதம், ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி 4 பேர் சேர்ந்து பிரஸ் மீட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏண்டா நீ வந்து பொய்யான தகவலை பரப்புவ, கத்தியை கொண்டு எறிஞ்சான், கத்தியை கொண்டு குத்துனான், ஸ்ப்ரே அடித்தான், செருப்பு கொண்டு எறிஞ்சான், திமுக செந்தில் பாலாஜி பிரச்சனை உருவாக்குனாரு, ஆட்களை உள்ள இறக்குனாரு அப்படின்னு சொல்லி 60 கேமரா கண்டுபிடிக்காதது. நீ ஏன் வந்து பொய்யா பரப்புவீங்க? வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு பிஜேபி அதிமுகவும் பொய்யா பரப்புவீங்க. அதை வந்து உண்மை நடந்தது என்னன்றத அதிகாரிகள் வச்சு விளக்குனா அது எப்படி ஒருதலைபட்சமா அதிகாரிகள் செயல்படுவான்றது எப்படி நீ எடுப்ப? காக்னிசன்ஸ் எப்படி எடுப்ப? சுப்ரீம் கோர்ட்டு எப்படி எடுப்ப? சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். ராகுல் காந்தி ஓட்டு சோரித்து குற்றச்சாட்டு சொன்னார். ஆமா, ஓட்டு திருட்டு நடந்துச்சுன்னு குற்றச்சாட்டு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டா வச்சு எப்படி ஓட்டு திருடுனாங்கன்னு ப்ரூவ் பண்ணார். நிரூபிக்கப்பட்ட காமிச்ச உடனே எதுக்கு எலெக்ஷன் கமிஷனர் 7 பேர் வந்து பிரஸ் மீட் கொடுத்தான்? எது கொடுத்தான்? சரி, அப்ப கொடுத்தா என்ன அர்த்தம்? அப்ப எலெக்ஷன் கமிஷனர் கொடுத்தா ஒருதலைபட்சமா பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுறான்னு சுப்ரீம் கோர்ட் நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? கட்டாயமா. இது உனக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கண்ணில் உறுத்துது அப்படின்னா அது ஏன் உறுத்தாம போச்சு? எலெக்ஷன் கமிஷனர் ஏன் வந்து சுமூட்டாவா வந்து பிரஸ் மீட் கொடுக்குற? அதிகாரிகள் பிரஸ் மீட் கொடுத்த கள நிலவரத்தை விளக்குனா எதுக்கு விளக்குறாங்க? எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு விளக்குனாரு? அவங்க விளக்குனா ஒருதலைபட்சமா நடத்துவீங்க, நீங்க விளக்குனா ஒருதலைபட்சமா நடக்க மாட்டீங்க. நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் கண்ணை மூட்டிட்டு தூக்குமா? அது இருக்கவெல்லாம் இழிச்ச வேணாம். தமிழ்நாட்டு ஐபிஎஸ் சேர்ந்தவர் நீ வந்து தவறா நடப்பாரு, ஒருதலைபட்சம் நடப்பாரு, நீ எப்படி முடிவுக்கு வந்த? இல்ல, அவங்க அப்படி முடிவு எடுக்கல. இருக்கக்கூடாதுன்றாங்க. இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அவன் இருந்தா ஒருதலைபட்சம் நடப்பான்னு தானே அர்த்தம். அப்ப நீ வந்து என்ன பண்ணணும்? நீ ரிசர்வேஷன் கேஸ் எப்படி பிராமின் ஜட்ஜி விசாரிக்கலாம்னு கேட்பானா இல்லையா? கண்டிப்பா. ரிசர்வேஷன் இஷ்யூவை பிராமின் ஜட்ஜி விசாரிச்சா ஒருதலைபட்சம் நடப்பாங்கன்னு வருமா இல்லையா? பிசி கேட்கலாம், ஓபிசி கேட்கலாம், தாராளமா கேட்கலாம்ல. அப்ப நீ அதுக்கு என்ன பதில் சொல்லுவ? நீ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசரே நீ வந்து சந்தேகப்பட்டீங்கன்னா ஜட்ஜை சந்தேகப்பட மாட்டாங்களா? அப்புறம்
சட்ட ரீதியாக நீங்க இவ்வளவு செய்தியை சொல்றீங்க இல்லையா, இதை தாண்டி அரசியல் ரீதியா பிஜேபியோட கொள்கை எதிரின்னு மேடையில பேசினார் விஜய் அவர்கள். பிஜேபியோட ஜெல்லாக முடியுமா தாவேக்கா? விஜய வந்து பிஜேபியினுடைய கொள்கை எதிரி, பிஜேபி தன் கொள்கை எதிரின்னு எவனா சொன்னான்னா அந்த இட்லியை சட்னி கூட நம்பாது. எதனால சார்? என்னங்க கடுமையா விமர்சனம் பண்ணி என்னங்க என்ன விஜய் என்னங்க இவனுக்கெல்லாம் கொள்கை இருக்கு? என்ன கொள்கை வச்சிருக்கான்? என்ன கொள்கை? ஒரியாருன்றாரு சமூக நீதி சார்பான ஆளு. உங்ககிட்ட இருக்க ஆள வருதுன்னா பிஜேபி பிஜேபியால் அனுப்பப்பட்ட ஆளு. உங்ககிட்ட இருக்க அருண்ராஜ் அரசு பிஜேபி கவர்மெண்ட் அனுப்பிய ஆளு, கண்காணிப்பதற்கு உன்னை அனுப்பிய ஆளு, உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போன ஆளு. உங்கள்கிட்ட சுத்தி இருக்கவன் ஜான் ஆரோக்கியசாமி பிஜேபிக்கு வேலை பார்த்தவன். ஆனா இன்னும் அவங்க தொண்டர்கள் நம்புறாங்க. தொண்டர்கள் நம்ப கடுமையா இருக்கிறாரு பிஜேபி. தொண்டர்கள் உயிரை கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான். அந்த முட்டாள்களை வச்சு நம்பிதான் கட்சி நடத்திட்டு இருக்கான். வேற என்ன இருக்கு? அண்ணன் மேல தப்பே இல்ல, 41 பேரு கொண்டுட்டாங்க, அண்ணன் பாவம்ன்றாங்க. அண்ணன் பாவம் போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் விஜய் வந்தால் மரணம் இலவசம்னு போர்டு போடுவான். போய் செத்து போங்க, செத்து போனா உங்களுக்கு காத்துட்டு இருப்போன்றாங்க சார். காத்துட்டு இருப்போம் அண்ணனுக்காகன்றாங்க. போய் போ வேற என்ன, காத்துக்கிட்டே இருங்க. நீங்க விஜய் உருவாக்கி வச்ச கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? நான் கேள்வி. விஜய் நடிச்ச படத்தை பார்த்து ரசிகன் ஆனவன் தானே அவன். ஆமா ஆமா. விஜய் நடிச்ச படத்தை பார்த்து ரசிகன் ஆனவன். அந்த ரசிகன் வந்து என்ன பண்ணா, 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு வித்தவன் தானே அவன். அந்த ரசிகன் 100 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்தவன் தானே அவன். அப்ப 100 ரூபாய 1900 ரூபா லஞ்சம் ஊழல் பண்ணவன் தானே அந்த ரசிகன். ஒண்ணு. ரெண்டாவது, ரசிகன் எப்படி உருவானா? நீ என்ன படத்துல பெரிய கொள்கை கருத்துக்களை பரப்பிட்ட? நீ ஒரு விரல் புரட்சின்னு பாட்டெல்லாம் பாடி, ஒரு விரல் புரட்சி கிழிச்ச, இலவச பொருட்கள் கூடாதுன்னு படத்துல காமிச்சாரு சார். டிவியை கொண்டு வந்து போட்டு உடைச்சாரு. டிவியை உடைச்ச நீ உன் வீட்டுல நீ எந்த டிவி வச்சிருக்க? எந்த கார் வச்சிருக்க? கார் வாங்கின காருக்கு வரி கட்டிருக்கிய? நீ வெளிநாட்டுக்காருக்கு வரி கட்டிருக்கியா ஒழுங்கா? நீ என்ன நடிச்சிருக்க? மாஸ்டர்ன்ற படத்துல தண்ணியை போட்டு தான் நீ எந்திரிச்சுப்ப. காலையிலேயே உன்னை வந்து தண்ணியை தலையில் தெளிச்சு குடிப்போதில் கிடப்ப, உடனே வந்து எழுப்புவாங்க. அப்ப நீ குடிப்போதே அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்க. அதை பார்த்து உன்னை பார்த்து ரசிகன் ஆனதான் அவன். ட்ரக்கு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி அந்த போதை பழக்க வழக்கங்களுக்கு அவனை அடிமையாக்கியவன் நீ. உன்னை பார்த்து அவன் போதை பழக்கவங்களுக்கு அடிமையானவன் தான் அவன். போதை கடத்தல் படங்கள், போதை கடத்தல் கொள்ளக்காரனா இருந்த அவன் கஞ்சா வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி நம்ம ரொம்ப அலட்சப்படுத்த சொல்ல முடியாது. ஏங்க அப்புறம் என்ன பண்ணுவான்? உன்னை பார்த்தானே நீ தானே அது கத்துக் கொடுக்குற. இல்ல பாக்குறவங்க வருத்தப்படுவாங்களா? இப்படி வருத்தப்பட்டு போறாங்க. 41 பேர் செத்துருக்காங்க. என்ன வருத்தப்படுவான்? கொஞ்சா கடத்தல் நீ சொல்லி கொடுத்தா இல்லையா? ரவுடி சத்தை சொல்லி கொடுத்தா இல்லையா? துப்பாக்கி கலாச்சாரத்தை எல்லாம் நடிப்பு தானே சார். துப்பாக்கி கலாச்சாரத்தை படத்துல சொல்லி கொடுத்தா இல்லையா? முஸ்லீம்கள்லாம் வந்து தீவிரவாதின்னு படத்துல சொன்னியா இல்லையா? துப்பாக்கி படம் நடந்தது, அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க, சின்ன குழந்தைங்களையும் பொம்பளையிலையும் கவுத்தியா இல்லையா? கவர்ச்சி நடனம் ஆடினே இல்லையா? கலைதான் கலை. என்ன கலைஞர் அள்ளி பெருக வேண்டிய கலைஞன். அந்த கலைஞனை பார்த்தானே இவங்க போய் நம்பி ரசிகனா இருக்கான். அவன் தானே போய் குவிக்கிறான். எவனா சொல்றது கேட்கறானா? விஷயானந்த் எத்தனோட சொல்றாரு, மரத்துல ஏறாத, சேர உடைக்காத, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாத, ஸ்பீக்கர் கேட்டிருக்கு அதுல ஏறாதா, வயர் இருக்குடா. சொன்ன கேக்குறானா? சொன்ன கேட்க ஏறானா இல்லையா? பஸ்ல ஏறாத, கார்ல ஏறாத, பைக்ல வராத, இது எல்லாத்தையும் பண்றானா இல்லையா? நீ சொல்றது கேட்கறானா? கேட்கக்கூடிய ரசிகனா இருக்கானா? சொல்லுங்க. இல்ல சார், இருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட ரசிகர்களை வந்து வளர்த்து வைக்கும் போதும் விஜய் வரும்போதும் இந்த ரசிகர்கள் தான் வர்றாங்க. அங்க மரத்துல ஏறான், மட்டையில ஏறாங்க, சேவத்துல ஏறான், ஸ்கூர செட்ல ஏறான். ஆர்வம் மிக்கத்துல ஏறுறது தப்பா சார்? ஆர்வம் மிக்கத்துல ஏறுறாங்க எல்லாருமா சார். ஆர்வத்துல ஏறான். ஏறி நீ வந்து தப்பி போனா பிரச்சனை இல்லை. நீ அடுத்த மேல விழுந்து அடுத்தவனை கொண்டு விட்டிய. இந்த மரம் முடிஞ்சு விழுந்ததுல விஜய வந்து நடிகன் பார்க்க வந்த பெண்களை கொண்டு விட்டீங்களே, குழந்தைகளை கொண்டு விட்டீங்களே. நீ ஏறி ஓடி போய் தப்பிச்சு போனா பிரச்சனை இல்லை. நீ ஏறுறதுனால, நீ ஒழுங்கற்ற கூட்டமா இருக்கிறதுனால, கட்டுப்பாடற்ற கூட்டமா இருக்கிறதுனால, நீ வந்து தரிகட்டு இருப்பதனால, நீ வெறும் ரசிக மனப்பான்மையில் இருப்பதனால, ஒரே கூட்டமா இருந்து உன் தலைவன் அப்படித்தான் இருக்க, நீ அப்படித்தானே இருக்க. ஒரே கூட்டத்தை 20,000 பேர் 10,500 பேர் வர்றேன்னு சொல்லிட்டு வெளி மாவட்டத்துல இருந்து ஆளை கூட்டு வந்து 20,000 பேர் இருக்கிறத கொண்டு வந்து மோதுற
பெரிய கப்பல் மாதிரி இருக்கக்கூடிய பஸ் கொண்டாந்து ஒரு அலை மாதிரி வந்து மோதுதல் அதே சார். மாதிரி மோதுற உடனே நிறுத்த சொல்றாங்க போலீஸா மீறி வந்து மோதுனா என்ன ஆகும்? ம். அப்ப அந்த பஸ் உள்ள கொண்டாடணும்னா போலீஸ் வந்து கூட்டத்தை விளக்குது, தட்டி அலையா வந்து போய் விழுகுறாங்க. தொண்டர்கள் வந்து திடகாத்திரமா இருக்கான், அவன் போய் விழுகுறான். விழுந்தா நம்ம கண்ணு முன்னால பார்த்தோம். ஒரு தாவக்க கொடி போட்ட தொண்டன் தன் ஒய்ஃபு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நிக்கிறான் அந்த செவத்துக்கிட்ட. அவனை போய் தள்ளுறாங்க, அவன் அடிச்சு பாக்குறான், முடியல அவனால. என்னங்க அது? மாவட்ட செயலாளர் பொண்டாட்டி என்ன சொல்லுச்சு? கத்தியில என்ன சொல்லுச்சு? எருமை மாடு தடி மாடு மாதிரி என் மேல மிரிச்சு போனாங்க ஏன்னு சொல்லிச்சா இல்லையா? அது மாவட்ட செயலாளர் போன ஒய்ஃபுக்கு அந்த நிலைமை தான் அப்படின்னா இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க நீங்க பாத்துக்கோங்க. சரி, என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கட்டுக்கடங்காத ரஷ்ய மனப்பான்மை உள்ள ஒரு கட்டுக்கடங்காத கூட்டத்தை உருவாக்கி கூட்டிட்டு வந்து செயற்கையான கூட்டத்தை கூட்டு வந்து கரூர்ல இருக்கக்கூடிய மக்களை விட்டு வெளி மாவட்டத்தில் இருந்த மக்களை கூப்பிட்டு வந்து இந்த விபத்தை ஏற்படுத்தி இவனை பார்க்கறதுக்காக, அதாவது நடிகனை பார்த்து புலகாங்கிதம் அடைவதற்காக வந்த பெண்கள் செத்து போச்சு. இந்த பெண்கள் கூட்டிட்டு வந்த குழந்தைங்க எதுக்கு வந்தோம்னே தெரியாம செத்து போச்சா இல்லையா? ஆமா சார். 40 உயிர் போச்சு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டான்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, சிபிஐ கேஸ் போயிட்டான். சிபிஐ கேஸ் என்ன நடக்கும்? எதுக்கு போனாங்க அங்க? எதுக்கு வந்து நீதி கிடைத்ததுன்னு சொன்னாங்க? நீதி வெல்லும்னு போடுறான். ஏன் போடுறான் தெரியுமா? ஏன் சார்? உத்தரப்பிரதேசத்துல ஹத்ரஸ்னு ஒரு சம்பவ இடத்துல போலே பாபான்னு ஒருத்தர், ஆமா சார், அவர் சத்சங் பண்ணாரு. மண் எடுக்க போயிட்டு அந்த சக்சன் கேட்கறதுக்கு 80,000 பேர் வருவாங்கன்னு அப்ப போலீஸ்ல பெர்மிஷன் வாங்கியிருக்கான். எங்களுக்கு சேவாதார தொண்டர்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு. வந்தது 2.5 லட்சம் பேர். போனவன் அத்தனை பேரும் போய் ஸ்டாம்பீட் ஆகி 121 பேர் செத்து போயிட்டாங்க, 150 பேர் காயம். சரி, உடனே என்ன பண்ணுச்சு? ஹேமமாலினி கமிட்டி அங்கே போகல. பிஜேபியோட ஹேமமாலினி கமிட்டி பிஜேபி அரசை பார்க்கறதுக்கு போகல. தமிழ்நாட்டுக்கு மட்டும் அடுத்த நாளே வந்துட்டான். எப்படி வந்தான்னு தெரியல. ஒருவேளை இங்கே பிளான் பண்ணி தான் வந்தாங்களான்னு தெரியல. இன்னைக்கு நடந்த உடனே நாளைக்கு உடனே வருது ஹேமமாலினி கமிட்டி. சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு, நாளைக்கு உடனே எப்படி வரும்? ஒன்றிய அரசு வேகமா செயல்படுது. முதல்வர் இரவுல போகும்போது வரக்கூடாதா சார்? மறுநாள் அதான் வேகமா வந்திருக்கு. 120 பேர் நடத்தி போகலையே அந்த கமிட்டி. 120 செத்தடத்துக்கு போகலையே அந்த கமிட்டி. ஏன் போகல? சரி, அங்க வந்து சிபிஐ ஏன் விசாரணைக்கு உத்தரவிடல சுப்ரீம் கோர்ட்டு? சரி, இவன் வந்து 3 நபர் கமிஷன் அமைச்சிருக்காங்க. ஒரு ஜட்ஜு, ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அமைச்சிருக்காங்க. அவங்க ரிசல்ட்டு என்ன கொடுத்தாங்க? இந்த கமிஷன் விசாரணை என்ன கொடுத்துச்சு தெரியுமா? ரிசல்ட்டு போலே பாபா மேல எந்த குற்றமும் இல்லை, கிடையாது. சேவாதார தொண்டர்கள் மேல எந்த குற்றமும் இல்லை. அவங்க சும்மா மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இஸ் கால்குலேஷன் எரர், நாட் கில்ட்டுன்ட்டான், குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்த தீர்ப்பு. சரி, மூணாவது தீர்ப்பு என்ன? மூணாவது என்ன? லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ப்ராப்பராக சர்வே பண்ணல, சேஃப்டி செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணல, அவனை லோக்கலாக மாற்றிடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? செத்தவன் பரலவன் போனவன் தான், 121 பேர் மேலே போனவன் தான். நீ ஓன் திமிரு பிடிச்சதுக்காக போய் போல பார்த்து மேலே போனேன்னா ஓன் தலையெழுத்துறா போடா, நீ எல்லாம் ஒரு பயாலஜிக்கல் வேஸ்டான்னு சொல்லி அனுப்பிவிட்டான். அது நீ எல்லாம் ஒரு பயாலஜிக்கல் வேஸ்ட்டு. நீ இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி பரவாயில்ல, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கூட கொடுக்கலாம் நீங்களுக்கு. ஓ, கூண்டோட கைலாசம் போயிட்டான் 121 பேரும். அது மாதிரி 41 பேர் செத்ததுக்கு நீ சிபிஐ ஒன்றும் செய்யாது. சிபிஐ உன்னை விடுதலை பண்ணிடும். சரி, நீ ஜனநாயகன் படம் எடுத்ததுக்கு உனக்கு ஒன்றும் பண்ணாது. சரி, கும்பகோணத்துல பள்ளியில வந்து 60 பிள்ளைங்க இறந்தப்ப கும்பகோணம் பள்ளியோட கரஸ்பாண்டன்ட் தீ வச்சாரா? கிடையாது, கிடையாது. அவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? இங்க ஒரு சென்னையில ஒரு பள்ளியில பஸ்ல வந்து ஒரு கீழே லாஸ்ட்ல பள்ளியில விழுந்து செத்துச்சு ஒரு குழந்தை. அவரு கரஸ்பாண்டன்ட் போய் அந்த குழந்தைய தள்ளி விட்டு கிடையாது, கிடையாது, கிடையாது. அரெஸ்ட் பண்ணது யாரை பண்ணீங்க? முதல்வர். தார்மீக பொறுப்பு முதல்வர் எடுத்தீங்க. 40 பேர் செத்ததுக்கு யாரு பொறுப்பு? விஜய் தானே பொறுப்பு. ஏன் அரெஸ்ட் பண்ணல விஜய? ஏன் அரெஸ்ட் பண்ணல? ஏன் சார், எதனால ஏன் அரெஸ்ட் பண்ணல? ஏன் பண்ணல? எதனால ஏன் பண்ணல? அப்போ முதல்வர் வந்து உனக்கு சாதாரண நடந்திருக்காருன்னு சொல்லலாமா? முதல்வர் வந்து உனக்கு ஒருவேளை விஷயமா உன்னை காப்பாத்திருக்காருன்னு சொல்லலாமா? இதுல சார் புது கதையா இருக்கு. நீ அரெஸ்ட் பண்ணி உள்ளவர் உன்னைய வந்து
அப்போ முதல்வர் வந்து ம். செவனேன்னு இருந்திருந்தாருன்னா, ம். போகாமல் இருந்திருந்தாருன்னா, மா சுப்பிரமணியத்தை அனுப்பாமல் இருந்திருந்தாருன்னா, செந்தில் பாலாஜி அனுப்பாமல் இருந்திருந்தாருன்னா, அன்பில் மகேஷ் அனுப்பாமல் இருந்திருந்தாருன்னா, மாவட்ட ஆட்சியர் அனுப்பாமல் இருந்தாருன்னா, 800 டாக்டரை கொண்டாடாமல் இருந்திருந்தா 241 பேர் செத்துருப்பான். 241 பேர் செத்துருப்பான் இன்னைக்கு. சிகிச்சைக்கு போனவங்க உட்பட இல்லையா? ஆமா, உட்பட. முதல்வர் உடனே செந்தில் பாலாஜி அனுப்பி அங்க களத்துல போய் நின்று பார்க்க வச்சாரு. கொண்டாந்து 39 பேர் பிராட் டெட்டு செத்து தான் கொண்டாந்துருக்கான். மற்ற எல்லா பேரையும் காப்பாத்திட்டாங்களா இல்லையா? 200 பேரை. 800 டாக்டர் வராம இருந்திருந்தா, தேவையான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம இருந்திருந்தா, மருந்துகள் இல்லாம இருந்திருந்தா, எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ஆளா சமாளிச்சு மா சுப்பிரமணியம், செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ், 3 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், டீன்ஸ், 4 மாவட்டத்தினுடைய டீன்ஸ், மருத்துவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. 800 மருத்துவர் வந்திருக்காங்க. 22 பேர் உடற்கூறு ஆய்வு வந்திருக்காங்க. 2 டேபிள் 5 டேபிள் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆபரேட் பண்ணி இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நடந்திருக்கு. அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா ஏர் கிராஷ் 260 பேர் செத்துருக்கான். 220 பேரோட உடல் கண்டெடுக்கப்பட்டது. 220 பேருடைய உடலை கண்டெடுத்து அந்த 220 உடலை 15 மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கான். 220 பேருடைய உடல் 15 மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கான். ஏன் இங்க பண்ணக்கூடாது? 10 மணி நேரத்துல 41 உடலை பண்ணுனா நீ குற்றம் சொல்லுவியா நீ? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? முதலமைச்சர் 7 தூங்கி இருக்கணும். 1 மணிக்கு போயிருக்க கூடாது. 3 மணிக்கு நைட்டெல்லாம் முழிச்சிருந்து பார்த்து மக்களை ஆறுதல் படுத்தி உடனே இத்தனை விரைவுபடுத்தி எல்லாத்தையும் அடக்கம் பண்ணி மறுநாள் காலையில் எல்லாத்தையும் முடிச்சு பிரச்சனையை முடிச்சிருக்க கூடாது. முடிச்சிருக்க கூடாதுன்னு என்ன இருக்கும்? போனமா வந்திருக்கும். கரூர்ல இந்த 200 பேரும் 100 பேர் மேல போயிருப்பானா இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. போனதான் நடந்திருக்கும். மருத்துவ எல்லாம் போயிருப்பேன். மறுநாள் காலையில் எந்திரிச்சு என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டு ஏதாவது சேவையை பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுருந்தாருன்னா என்ன இருக்கும்? நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்கும். 2 நாளைக்கு வந்து மார்ச்சுரியில பணம் கிடக்கும். சரி, போஸ்ட்மார்ட்டம் 2 டேபிள்ல வச்சு 2 பேரா பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அது பிரேக்கிங் நியூஸா 10 பேரா ஒவ்வொரு நாளா கொடுக்க பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டே ஓடு. தமிழ்நாடு முழுக்க இதே பேச்சா இருக்கு. 2 நாளைக்கு பேச்சா இருந்திருந்தா மக்கள் கொதிச்செறிஞ்சு விஜய் வீட்டை தீக்கிரை ஆக்கியிருந்தான்னா, விஜய் வீட்டை தீ வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, பணவீர் பங்களாவை, என்ன சொல்லுவான்? அப்ப முதலமைச்சர் பேசாம இருந்திருந்தாருன்னா வீட்டை தீ வச்சிருப்பாங்க. விஜய் மீட் பண்ணாம விஜய் தீ வச்சிருப்பாங்க. முதலமைச்சர் காப்பாத்திருக்காரு இல்லையா? இவர் தான் போய் காப்பாத்திருக்காரு. அவனா இவர் தான் போய் காப்பாத்திருக்காரு தேவையில்லாம. இன்னைக்கு ஏன் குற்றம் சொல்ல மாட்டேன்? நீ எதுக்கு வந்து மு.க. ஸ்டாலின் வந்து குற்றம் சொல்லாம இருப்ப? நீ அன்னைக்கு என்ன சொல்லுவான்? அப்ப அதே எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லுவாரு? வேலை செய்யல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மருத்துவ அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் செயல்படல, முதல்வர் செயல்படல. ஏன் முதல்வர் அங்க போகல? ஆமா சார். ஏன் செந்தில் பாலாஜி அங்க இருந்து போகல? பக்கத்துல இருந்து ஏன் போல? ஏன் மருத்துவர்களை கூப்பிடல? ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல? இத்தனை கேள்வி கேட்பானா இல்லையா? இது எல்லாமே இப்போ மாறி இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் மாற்றி அமைதிப்படுத்தி நான் அரசியல் பண்ணல அப்படின்னு சொல்லிய முதல்வரை நீ வந்து தமிழ்நாடு அரசு ஒருதலைபட்சமாக செயல்படும் அங்கே போனில்ல, உன் குடுமி அங்கே மாட்டிக்கிச்சா இல்லையா? இப்போ உன் குடுமி கரெக்டாக போய் சிபிஐயில் மாட்டிக்கிச்சா இல்லையா? சரி, நீதி வெல்லும். எங்கடா நீதி வெல்லும்? அப்போ வந்து உன்னை வந்து என்கொயரி பண்ண மாட்டானா? சார்ஜ் ஷீட் போட மாட்டானா? நினச்சி நீ அவன் சொல்கிறத கேட்காம தப்பிச்ச அப்படின்னா அவன் சொல்கிறபடி ஒன்று தனியாக நிற்கணும். சரி, தனியாக நின்று ஓட்ட பிரிக்கணும். இல்லை அதிமுகவோட விஜயோட கூட்டணி சேரணும், இல்லை என்டிஏவோட கூட்டணி சேரணும். இது எதை சொல்கிறது? அவங்க பிளான் படி எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை சொல்கிறது. அமித்ஷா சொல்கிறத கேட்கலைன்னா நீ உள்ளே போயிடுவ. புரிஞ்சுட்டியா? உன் குடுமி அங்கே மாட்டிக்கிச்சு. நீ ஏற்கனவே பிஜேபியில் உருவாக்கப்பட்டவன்றது இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. குருமூர்த்தி காலில் போய் விழுந்த அமித்ஷா குடுமி உன் குடுமி அமித்ஷா கிட்ட மாட்டிக்கிச்சு. அதை கொண்டு மாட்டி விட்டவன் புஷி ஆனந்தன் ஆதபாஜனாவும் மாட்டி விட்டாங்க. உன்னை கொலைக்கேசில் உள்ளது விட்டானா இல்லையா? இப்போ கொலைக்கேசில் உள்ளது விட்டானா இல்லையா? புரிஞ்சுக்கிட்டியா? அவ்வளோதான், சாப்டர் முடிஞ்சது. நன்றி சார். நன்றி. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.